இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா பார்கெயினை செட் பண்ணாம போக மாட்டாங்க. இங்க பாரு பிரியா, நீ கனவுல கூட நினைக்காத ஒரு ஆஃபர் உனக்கு கொடுக்குறேன். 1 கோடி ரூபாய். அமௌண்ட் ரெடியா இருக்கு, சொல்லு. ஐ நோ இட்ஸ் டெம்ப்டிங் அமௌண்ட், பட் சரின்னு சொல்லிடாத. பிரியா, இது வேண்டான்னு சொல்லு. என்ன பணத்தால வாங்க முடியாது, சாரி. என்ன சார், என்ன இங்க வந்திருக்கீங்க? மித்ரா பெயில்ல வெளியில வந்திருந்தாரு, அது உங்களுக்கு பத்தல. அதனால தான் அந்த பிரியா கிட்ட பேசி மிரட்டி கேஸ வாபஸ் வாங்க நினைக்கிறீங்கல்ல, அப்படித்தானே? இல்ல சார், அப்படி யாரும் முயற்சி பண்ணல. உங்களுக்கு ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு போல இருக்கு. நீங்க மிரட்டுறதுக்கு போன விஷயம் என்னவோ உண்மை. இதுக்கு அப்புறமும் மறைக்க நினைச்சா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்ல சார், நான் உண்மையை தான் சொல்றேன். இங்க பாருங்க, உங்க ஒய்ஃப் அரவிந்தா பிரியாவை பார்த்துருக்காங்க. என்ன திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா? ஆமாங்க, நீங்க மிரட்டினா எல்லாரும் பயந்துடணுமா? உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கதான் திரும்ப அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. என்ன மித்ரா, இப்ப நம்ம மறுபடியும் ஸ்டேஷன் போலாமா? சார், ஏதாவது தப்பு நடந்திருந்ததுன்னா அது என்னாலதான் நடந்திருக்கும். போனது நான், அந்த பணத்தை ஆஃபர் பண்ணது நான், கேஸ வாபஸ் வாங்கிக்கோன்னு கேட்டது நான் தான். நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என் பையனை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ் சார். இங்க பாருங்க, இந்த கேஸ்ல முதல் குற்றவாளி உங்க பையன். பிரியாவுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ, ஏதாவது மிரட்டல் அவங்க ஃபேஸ் பண்ணாலோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலோ அதுக்கு முழு பொறுப்பு உங்க பையன் மித்ரா மட்டும்தான். நீங்க செஞ்ச விஷயம் அவரைத்தான் பாதிக்க போகுது. மிஸ்டர் மித்ரா, வாங்க போலாம். சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். என் அத்தை எதுவும் வேணும்னு செய்யல, மக மேல இருந்த பாசத்துல தான் அப்படி பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட பேசதான் போனாங்களே தவிர மிரட்டுறதுக்காக எல்லாம் ஒண்ணும் போகல. ஆமா, நேத்து நீங்க அன்போட போனீங்க, இன்னைக்கு உங்க மாமியார் அன்போட போயிருக்காங்க, நாளைக்கு உங்க மாமனார அன்போட பார்க்க போவாங்க. நீங்க எல்லாரும் மித்ரா மேல இருக்கிற பாசத்தால அந்த பொண்ணை மிரட்டினா அதெல்லாம் உங்க மித்ராவை தான் பாதிக்கும். உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அது இல்ல சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த பிரியாக்கு தான் எந்த ஆபத்தும் ஏற்படல. நாங்க பிரியாக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணல. அந்த பொண்ணுக்கு அப்படி ஏதாவது நடந்திருந்தா உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். தப்பிச்சிட்டீங்க. மித்ரா, வாங்க. தள்ளி போமா. லக்ஷ்மி, விவேக், இங்க எதுக்கு வந்தீங்க? பெயில் கிடைச்சிருச்சா? இன்னும் கிடைக்கலண்ணா. அண்ணி உன்னை பார்க்கணும்னு கேட்டாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க சீக்கிரமாவே வெளியில வந்துருவீங்க. எனக்கு ரொம்ப நேரமா இடது கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கு. இடது கண்ணு துடிச்சிட்டு இருக்கா? அதுக்கு பொண்ணுங்களுக்கு இடது கண்ணு துடிச்சதுன்னா அது நல்ல விஷயம். எனக்கு குட் நியூஸ் வேற என்ன இருக்க போகுது? நீங்க நல்லபடியா வெளியில வர்றது தானே. அதனாலதான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா நல்லபடியா வெளியில வந்துருவீங்க.
இத சொல்றதுக்காக தான் வந்தியா? நீங்க வெளியில வர்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைச்சே தீரும். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க இப்படி சோகமா இருந்தா எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ம் சரி, கிளம்புங்க. விவேக், லக்ஷ்மியை கூட்டிட்டு போ. உனக்கு எதுவும் ஆகாதுன்னு என் மனசு சொல்லுது. நீயும் அதே நம்பிக்கையோட இரு. உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுங்க, என் மனசு சொல்லுது. அது என் கையில அது என் கையில இல்ல மனிஷா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன். மனிஷா நெல்லு. உனக்கும் மித்ராக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுது. உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவாதான் இருப்பாங்க மனிஷா. மேடம், உங்க டைம் முடிஞ்சது, நீங்க கிளம்பலாம். ஒரே ஒரு நிமிஷங்க. ஏங்க, நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. உங்களை மாதிரி ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சா அந்த கடவுளே ரொம்ப வருத்தப்படுவாரு. அதனால நீங்க சீக்கிரமா வெளியில வர மாதிரி பண்ணுவாரு. அதனால நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைச்சே தீரும். அண்ணி, நாம கிளம்பலாமா?